ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோல் அண்ட் 2ஓட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க விளையாண்டு பேசாமல் இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. உடம்புலேருந்து வெளியில இருந்து இருக்கிற எல்லா சக்திகளையும் அவன் உடம்பு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னது கூட ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆரோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த முட்டையோட பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இன்னொருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த நேரம் வந்துருச்சு, அந்த முட்டை பொறிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளாஷே வருது. அந்த இடத்துக்கு ஆனதுமே அந்த இடத்துல ஒரு ஐஸ் ஃபார்ம் ஆகி அந்த முட்டை உடஞ்சதுமே அதுலேருந்து ஒரு க்யூட்டான ஒரு ஐஸ் ஆட்ரிபியூட் உள்ள ஒரு பொண்ணு வருது. பொண்ணுன்னு சொல்கிறத விட ஒரு சோல் பீஸ்ட், ஒரு குழந்தையான சோல் பீஸ்ட் வருது. அப்படிங்கிறத நம்ம ஹீரோவும் அவனோட சீவல்டுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த பீஸ்ட்டு க்யூட்டாக வெளியில் வருது. அது வந்துக்கும் போதே சும்மா நம்ம ஹீரோவெல்லாம் எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த பீஸ்ட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்காக இருக்குது அந்த பீஸ்ட்டை பார்க்குறதுக்கு. பொண்ணு வெளில வந்ததுமே ஐஸ் கோட்ரஸ் எனக்கு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வெளியில் வந்த உடனே அது வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே இருந்து அந்த ஐஸ் குயின் தான், அதான் ஐஸ் கோட்ரஸ் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தை வெளில வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சி நம்ம ஹீரோக்கே ஒன்றுமே புரியல, என்னதான் அப்பாவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷையாக தான் ஃபீல் பண்ணுறான். அப்போ திரும்ப அப்பான்னு கூப்பிட்றத பார்த்து ரெண்டு பேரில் இருக்க சைடில் இருக்கவங்களும் யாரா இது ஒன்று அப்பான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. அவங்கள பார்த்து அந்த பீஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பயத்தில் டக்குன்னு அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஐஸ் பீஸ்ட் ஐஸோட அட்ரிபியூட் வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கொண்டத்தில் எதுவும் பண்ணாத, அவங்க எல்லாமே நம்மளால தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக நம்ம ஹீரோட பின்னாடி வந்துட்டு அதுவும் கண்ட்ரோல் ஆகுது ஆரம்பிக்குது அந்த பீஸ்ட்டும். அந்த குழந்தை பீஸ்ட்டும் வந்து அப்பா இவங்கெல்லாம் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. அதில் நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இல்லை, இவங்க எல்லாருமே நல்லவங்க தான், நார்மலோட ஆளுங்க தான், நீ முதல்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் அதுவும் நேரத்திலே புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுது. இது பண்ண அந்த அட்டாக்கில் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஐஸால் உறைஞ்சி போய் மூஞ்சி எல்லாம் ஐஸ் ஆகி போயிருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அங்கே இன்னொருத்தரும் அப்போ இந்த குழந்தையால சொல்கிறீங்க ஒன்று கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இது ஐஸ் எம்ப்ரூவ் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோவில் இருக்க சொல்கிறீங்க எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் வந்ததுமே அப்போ என்னோட சொல்கிறீங்க சேர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்ச நாள் 50 லெவலில் ரீச் பண்ணதான் உன்னோட சொல்கிறீங்க யூஸ் பண்ணுறேன் நம்ம ஹீரோவும் சொல்கிறோம். என்னது ஒரு சொல்கிறீங்க, என்னோட சொல்கிறீங்க ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எவ்வளவோ ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க இன்னொருத்தனை சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட செகண்ட் மார்ஷியல் சொல்ல ரிலீஸ் பண்ண, அப்போ அதில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செகண்ட் மார்ஷியல் சொல்லான அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதை ரிலீஸ் பண்ண அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பீஸ்ட்டும் தான் அந்த சோல்ட்ரிங்குள்ளே போய் அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோல்ட்ரிங் நம்ம ஹீரோவும் ரிலீஸ் பண்ணுறான். ரிலீஸ் பண்ண உடனே அந்த சோல்ட்ரிங்குள்ளேயே போய் அப்சர்வ் ஆகிடுது. உள்ள போன உடனே அந்த ஐஸ்கூனோட உண்மையான ஃபார்ம் எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு தேவையான சோல்ட்ரிங்கை கொடுக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வரது ஒரு ஒயிட் கலர் சோல்ட்ரிங் தான் வருது. அதை பார்த்தது வெளியில் இருக்கவங்களாம் ஒயிட் கலர் சொல்கிறீங்க, இன்னும் அது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே 2, 3 அப்படின்னு 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 சோல்ட்ரிங் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இவன் ரொம்ப லக்கி தான், ஒரே நேரத்தில் இவனுக்கு 4 சோல்ட்ரிங் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவரும் சொல்லிட்டு இருக்கும்போதே அது இன்னும் முடியலை, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த 4 சோல்ட்ரிங்குமே ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா இப்படி ஒரு சோல்ட்ரிங் இருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்கவங்க யாராலையுமே அந்த சோல்ட்ரிங்கை பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த லெவலுக்கு அது பிரகாசமாக இருக்குது. அவங்க எல்லாருமே கண்ணை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட சோல்ட்ரிங் எல்லாமே ஒயிட் கலர்லேருந்து கோல்டு ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதுக்காக வாய்ஸ் ஸ்க்ரீனும் தன்னோட மொத்த பவர்ஸையும் பயன்படுத்தி அது எல்லாத்தையும் ஆரஞ்சு கலரில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே சும்மா வேறு மாதிரியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்காக இப்போல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இப்படி ஒரு சோல்ட்ரிங் இருக்குது, இந்த ஆரஞ்சு கலரில் சோல்ட்ரிங் இருக்குங்கிறதே அதிகபட்சம் யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சோல்ட்ரிங் இருக்குங்கிறதே இப்போ தான் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க எல்லாமே பார்த்து முடிச்சது நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே அந்த 4 சோல்ட்ரிங் செகண்ட் சொல்ல அப்சர்வ் ஆகிடுது. ஆகவே முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஐஸ் எம்ப்ரூவர் வெளில வந்துடுதுன்னு அப்போ இந்த குழந்தை இதுவாகலையா சொல்கிறீங்க மாறலையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, இதோட அட்டாக்கிங் ஸ்கில் 4 இருக்குது, அந்த அட்டாக்கிங் ஸ்கில்லை தான் 4 சோல்ட்ரிங்கை மாற்றி அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு 4 சோல்ட்ரிங்கை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இது வந்து ஒன்றும் முழுமையானது இல்லை, இது வந்து 2 பேருமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று ஹீரோ, இன்னொன்று அந்த பொண்ணு, 2 பேருமேலையும் இது இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த சோல்ட்ரிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லிட்டு இருக்கும்போது இதனால் உனக்கு எந்த பிரச்சனை இல்லை யுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யுவாவும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகேவா இந்த குழந்தைக்கு அப்படி என்ன தான் இன்னும் பவர்ஸ் இருக்குங்கிறத செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் வெளியில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து அதை வச்சு இப்போ பேட்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாயும் என்ன குழந்தைக்கு இல்லாமல் நம்ம இது பண்ணி ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்போ நீயே முதல்ல ஆரம்பி, உனக்கு ஏன் அதுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துலேயே சரி ஓகே ஆனால் உன்னோட சோல்ட்ரிங்கை மட்டும் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொன்னதும் சரி ஓகே நான் பயன்படுத்தலைன்னு சொல்லிட்டு டாயும் ஃபைட்டுக்கு ரெடியாக ஆரம்பி போட்டியில் நிதோத்துனா கண்டிப்பாக அந்த குழந்தைய நான் தான் எடுத்துக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாயும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த குழந்தைய நக்கலாத உணவுக்கு டாயை கிண்டல் பண்ணிட்டு இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு நான் பண்ணுறதை
மட்டும் நீ என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக்காக ரெடி பண்ணிட்டு அந்த டாயை போய் ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடியாக ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் வேகமாக அவனோட எனர்ஜியில் தீங்க எடுத்துகிட்டு பண்ணிட்டு போய் ஃபைட் பண்ணுறான். ஆனாலும் ரொம்ப ஈஸியாகவே அதில் டாய் தடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவரால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹீரோட அட்டாக் எல்லாம் தடுக்க முடியுது. உடனே டாயும் என்ன இந்த மாதிரி சாதாரண போகிற வச்சுலாம் என்ன அடிச்சிட முடியும் நீ நினச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் இது ஒன்றும் முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட 3 ட்ரிபிள் ட்ராகன் ஃபார்மேஷனை பயன்படுத்தி அதெல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவரை ஒன்றுமே அசைக்க கூட முடியல. நிற்கிற இடத்த விட்டு சும்மா அசைய கூட மாட்டுறாரு. அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர். நம்ம ஹீரோவும் விட்டு கொடுக்காம கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். பட் இருந்தாலும் அவரால் சுத்தமாகவே அவரை டாயை ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோவால் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் ஆனால் ஒன்றுமே முடியல. அதே நேரத்தில் அங்கே தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இங்கே மாஸ்டர் ஹைட் பண்ணிகிட்டு இருக்காருங்கிற விஷயம் தெரிய வருது. அது தெரிஞ்சு அதோட வைப்ரேஷன்லேயே அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே அதிகபட்சம் தெரிய ஆரம்பிச்சு. தெரிஞ்ச உடனே அங்கே மாஸ்டர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான வைப்ரேஷன் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே சீக்கிரமாக வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. வேகமாக அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரும் சொல்லிட்டு இருக்காரு என்னடா உன்னோட எல்லா அட்டாக்கையும் பயன்படுத்துகிற போல ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் என்னோட எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் என்னோட வெப்பன்ஸை எதுவுமே நான் பயன்படுத்தலை. எனக்கு அப்புறம் என்னோட வெப்பன்ஸை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையும் வெப்பன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்குது நம்ம ஹீரோ கிட்ட. ஏன்னா அதை எல்லாத்தையும் ஐஸ் ஆக்கி விட்டுட்டு நீ வெப்பன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி பக்கத்தில் வா 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய பக்கத்தில் வர வச்சுட்டு ஐஸ் எம்பரரோட பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அட்டாக்காக அடுத்த அட்டாக் ரெடி பண்ணுறான். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ஒரு ஐஸால் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதோட நம்ம ஹீரோவோட கூட இருக்க அந்த குழந்தைய ஃபுல் பவர்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு. இதுதான் என்னோட டர்ன் சொல்லி அந்த குழந்தைய அட்டாக்காக தன்னோட பவர்ஸை மொத்தத்தையும் கேதர் பண்ணிகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறது அந்த ஸ்னோ ரொம்ப ஆபத்தானது கேர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவரோட டியாங்கோட கையெல்லாமே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அதோட அந்த குழந்தையோட அட்டாக்ல அவர் மாட்டிடுறாரு. நம்ம ஹீரோவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இந்த பவர்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் இந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் என்னால் கண்ட்ரோல் பண்ணுற முடியல. அந்தளவுக்கு ஐஸால் என்னால் வரைய முடியுது இந்த பவர்ஸ். அப்போ இது எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கான். அந்த அட்டாக்ல இருந்து டக்குன்னு டியாங் தப்பிச்சிருந்தாலும் அடுத்த அட்டாக் உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த அட்டாக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தையும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்வாடையை சமன் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவோட அந்த கிங் மாஸ்டர் சோல் அப்படிங்கிற ஸ்வாடா வச்சு தான் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அதிகமாக அடிபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவே ஃபுல்லாகவே ஐஸால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும். அதே நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அவரும் தன்னோட மாஸ்டியல் பீஸ்டான இதை வேக்கப் பண்ணிடுறாரு. அந்த வேக்கப் பண்ணவே கூடாது, அது பண்ணால் தோத்துட்டதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த மாஸ்டரும் சொல்லியிருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் நம்ம அந்த டியாங்கோ தன்னோட சோல் பீஸ்ட்டை வேக்கப் பண்ணிடுறாரு. அதனால அவர் ஆல்மோஸ்ட் தோத்துட்டார் தான். பட் இருந்தாலும் அவங்க பேட்டில் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஐஸ் எம்பரரும் தன்னோட மொத்த ஜுவாடையும் பவர்ஸையும் கேதர் பண்ணி அந்த ஜுவாடில் இது பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதனால் அதெல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டாகவே தடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் இவ்வளோதான் அவன் பவர்னு சொல்லிவிடும், இருடா என்னோட முழு பவரையும் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சுத்தப்பட்டிருக்க அந்த ஐஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக பிரேக் பண்ணி விட ஆரம்பிக்குது. அந்த ஐஸ் எம்பரர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதில் பட்டிருக்க அந்த தன்னோட காலாலேயே அதை தட்டின அடுத்த நிமிஷமே அதுலேருந்து ஐஸ் மொத்தமே நொறுங்கிடுது. அது நொறுங்கின கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துல அந்த ஜுவாடு மொத்தமாக வெளியில் இருந்துருது. அது அந்த ஜுவாடு வந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஜுவாடு மொத்தமாக அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அதோட பவர் அந்த லெவலில் இருக்குது. நம்ம ஹீரோ அது வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்குள்ளே ஆனால் அது எல்லாத்தையும் அந்த ஐஸ் பீஸ்ட்டு செஞ்சுட்டனால சுத்தமாகவே நம்ம ஹீரோவாலையும் அதை தடுக்க முடியாது. ஆப்போசிட்டில் இருக்க அவராலையும் அதை தாங்கிக்கவும் முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த மலையே நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த மலையே சுத்தமாக நடுங்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவால் எதையுமே பார்க்க முடியல. அந்த லெவலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐஸால் உரையப்பட்டிருக்கு. அங்கே டேங்க் என்னாச்சுன்னு பார்த்தா அவரும் வரைஞ்சி போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்க எல்லாருமே செம்ம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பேட்டில் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பீஸ்ட்டு நம்ம ஹீரோட தோலில் வந்து உட்காந்துருக்கு. அதே நேரத்தில் நம்ம டேங்க் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அவரும் நான் இன்னும் தோக்கவே இல்லை, நான் திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அங்கே இருக்க இன்னொரு மாஸ்டர் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இல்லை நீ ஆல்ரெடி தோத்துட்ட, நீ அவன்கிட்ட என்ன சொன்ன, நீ உன்னோட சோல் பீஸ்ட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன, நீ பயன்படுத்திட்ட, அப்போவே நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இந்த குழந்தையோட 3 அட்டாக்குமே உனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுரா, அது என்னடா 3 அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அதில் முதல் அட்டாக் தான் அந்த ஹோல்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதோட முதல் அட்டாக் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த பீஸ்ட்டை பண்ணியிருக்கோம் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவருக்கு. அது இடையில 2வது தான் அந்த கோல்ட் ஆஃப் ஸ்வாட் டான்ஸ். நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம 2 பவரை பார்த்துட்டோம், அந்த 4th பவர் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையும் தூக்கம் வந்து அங்கே தூங்கிடுது. சரி இங்கேருந்து இப்போதைக்கு பேச வேணாம், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறோம். ஓகே guys, வீடியோ இதோட முடியுது. இந்த எபிசோட பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு போடுறேன். பை பை guys.